இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏபிசி பவுடர் வீட்லயே எப்படி ஹெல்த்தியாவும், டேஸ்டியாவும் ரெடி பண்ணணும் சொல்லிட்டு, பால்ல மிக்ஸ் பண்றேன். கலர், டேஸ்ட்டு எல்லாமே கரெக்ட்டா வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கும் கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா வரணும்னா, நீங்க இந்த வீடியோல நான் குடுக்குற சின்ன சின்ன டிப்ஸையும், சீக்ரெட்டான விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ என் பொண்ணுக்கு குடுக்குறேன். அவங்களோட எக்ஸ்பிரஷன், டேஸ்ட்டு கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து குழந்தைங்க நல்லா இல்லன்னா குடிக்கவே மாட்டாங்க. இப்போ பாருங்க எங்க பாப்பா வந்து நல்லா குடிக்கிறாங்க. இப்போ என் 2வது பொண்ணுக்கும் நான் வந்து இது குடுக்குறேன். இது அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க வந்து குடிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. பார்த்தா நல்லா இருக்கு, டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு, யம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ஏபிசி பவுடர எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட டிப்ஸ எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ கேரட், 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ பீட்ரூட். நீங்க வந்து எந்த அளவு வாங்குனாலும் ஈக்குவலா வாங்கிக்குங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய கடாய் தேவைப்பட்டது. எங்க ஹஸ்பண்டும், பாப்பாவும் பெரிய கடாய் எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆப்பிள், கேரட், பீட்ரூட் வந்து கட் பண்ணிட்டேன் கிளீனா. முந்திரி வந்து 1/4 கிலோ, பாதாம் 1/4 கிலோ, நாட்டு சர்க்கரை, ப்ரவுன் சுகர் வந்து 1/2 கிலோ. ஸோ, இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து கடாய் நல்லா கிளீன் பண்ணிட்டாரு. ஏன்னா, துரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, நாங்க 2, 3 வாட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த குவான்டிட்டி தான். இப்போ வந்து நாங்க வந்து கேரட், பீட்ரூட், ஆப்பிள் வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து அரைக்கிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டா அரைக்கணும். ரொம்பவே நைஸா இருக்கணும். கட்டி கட்டிலாம் இருக்காம இந்த மாரி அரைச்சுக்கோங்க. இந்த மாரி அரைச்சா தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். நான் வந்து ஸ்டவ்ல வச்சுக்கிறேன். அப்பதான் வந்து எனக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். உங்ககிட்ட ஸ்டவ் இருந்தா, நீங்க அதிகமா செய்றீங்கன்னா, நீங்க ஸ்டவ்ல வச்சு செஞ்சுக்கலாம். நீங்க கம்மியா செய்றீங்கன்னா, நீங்க கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரை ஆக வந்து ரொம்ப டைட் ஆயிடும். நம்ம வந்து கிளறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்க 2 பேர் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். எங்க ஹஸ்பண்ட் வந்து முந்திரி, பாதாம் வந்து வறுத்துட்டு அரைச்சுட்டாரு. ஓகே. இப்போ வந்து இது வந்து அரைச்சாச்சு. இந்த மாரி ஒரு தட்ல போட்டு ஆற விட்டதுக்கப்புறம், நம்ம வந்து முந்திரி, பாதாமையும் இதில வந்து சேர்க்கணும். ஸோ, வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்க முடியும். ஸோ, ரொம்பவே டைட் ஆயிருச்சு. கை கூட கொஞ்சம் வலிக்குது தான். நீங்க வந்து விடாம கிளறுங்க. இப்போ நான் வந்து ப்ரவுன் சுகர் போட்டுக்கிறேன் 1/2 கிலோ. போட்டதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டா மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து மேல கொஞ்சம் படும். டப்பு டப்பு டப்புன்னு படும். எனக்கு வந்து படல. அதனால வந்து நான் கொஞ்சம் கிட்டயே உட்காந்து செஞ்சுட்ருக்கேன். ஸோ, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மாரி வெடிக்கிற மாரி உங்களுக்கு பட்டுதுன்னா, கொஞ்சம் பிளைட் போட்டு நீங்க பாதியிலே மூடி வச்சு கிளறுங்க. ஸோ, இந்த மாரி எனக்கு கொஞ்சம் டைட்டா வந்துருச்சு. இந்த மாரி வந்ததுக்கப்புறம், நான் வந்து அரைச்சத வந்து அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ, எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னும் நம்ம ரொம்ப கெட்டியா கிளறணும். அல்வா பதத்துக்கு வந்து நல்லா வந்துருச்சு. இது வந்து ஃபேன்ல வச்சு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்ல வச்சு கிளறுனதுக்கப்புறம், ஃபேன்ல வச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். எனக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கை வலிக்குதுன்னு கிளறுனதுனால, கொஞ்சம் கட்டி கட்டியா வந்துருச்சு. ஸோ, வந்து நான் வந்து வெயில்ல ஆற வச்சு கொஞ்சம் வந்து கிண்டுனேன். இதுக்கு வந்து எனக்கு 1 நாள் ஆகல. எனக்கு 2 நாள் ஆச்சு. இது வந்து யாருமே சொல்லல. ஒரே நாள்ல முடிஞ்சிரும் தான் நான் வந்து நெனச்சேன். இல்ல, எனக்கு வந்து 2 நாள் ஆச்சு. 2 நாள் நல்லா வெயில்ல காய வச்சு, கிண்டி கிண்டி எடுத்ததுனால தான் எனக்கு இந்த பதம் வந்தது. நீங்க ஒரே நாள்ல நல்லா வரலன்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க. வெயில்ல காய வச்சு கிளறிட்டே இருங்க. எனக்கு இப்போ பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. இப்போ நான் ஜார்ல போட்டு அரைக்க போறேன். இது வந்து நீங்க பாதி பாதியா போட்டுக்கோங்க ஜார்ல. சின்ன ஜார்ல போட்டா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ, நான் பாதி பாதியா போட்டு ஃபைன் பண்ணி
அரைச்சிட்டேன். இப்போ பாருங்க நமக்கு பவுடர் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. நீங்க முந்திரி, பாதாம் கூட மக்கான் சொல்ற தாமரை விதைகள் கூட ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கண்ணாடி ஜார் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கேஜ் கிட்ட பிடிக்கும். பாருங்க, இது வந்து கண்ணாடி. இந்த மாரி நீங்க ஒரு ஜார் எடுத்துட்டு, இந்த மாரி நம்மளோட பவுடர வந்து போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹெல்த்தி மிக்ஸ் வந்து எனக்கு வந்து 1 கிலோக்கு மேல தான் வந்தது. நீங்க கடையில வந்து 1/4 கிலோ ஒரு ரூ. 300 ரூ. 400 குடுத்து வாங்குறதுக்கு வீட்லயே இந்த மாரி வந்து செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியாவும், ஹெல்த்தியாவும் வீட்லயே ரெடி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.